நம்மளோட ரியல் லைஃப்லேயே நம்ம நிறையா பேர் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் டேஸ்லேயோ இல்லை காலேஜ் டேஸ்லேயோ இல்லை ஒரு வேளை வந்து நம்மளோட லவ்வராக இருந்தால் அந்த பீரியடில் பயங்கரமாக பிடிக்கும். பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள பற்றி கொஞ்சம் நமக்கு பிடிக்காத மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள நம்மளால அதே மாதிரி பார்க்க முடியாதுல்ல. ஏதோ ஒரு விஷயத்து டிஸ்டர்பிங்காக இருக்கும். ச்சே, இவங்களே நமக்கு இவ்வளோ பிடிச்சிருந்தது, இவங்களே நம்ம இப்படி நம்பினோம், அந்த மாதிரிலாம் யோசிப்போம். இது ஒரு பெரிய ஸ்டாராக கூட இருக்கலாம். இந்த ஸ்டார் கிட்ட இருந்து இப்படி ஒரு படமா, இல்லை இந்த ஸ்டாரோட பர்சனல் லைஃப் இவ்வளோ பேடாக இருக்கா, இவங்க இப்படித்தானா அப்படித்தானா நிறைய கேள்விகள் வரும். பட் சம்வேர் நம்ம அவங்கள பற்றி பில்ட் பண்ண ஒரு இமேஜை ஏதாவது ஒரு காரணம் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்கள அப்படி முழுசாக பார்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் கிடையாது, நான் இதில் ஒரு தனி ஸ்பெசிமென் கிடையாது. நிறையா பேர் இஃப் யூ ஹேட் கான் சம்திங் லைக் ரியலி லோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது இங்கிலீஷ் வெப் சீரிஸ் பார்க்குற, சிட்காம்ஸ் பார்க்குற ஹேபிட் உங்களுக்கு இருந்திருந்தது அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற பாப்புலரான சீரீஸ் வந்து பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. இப்போ கூட எத்தனை வருஷம் கழிச்சு இப்போ கூட வந்து நெட்ஃப்ளிக்ஸில் எப்போவுமே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஷோ அது. நான் இது வரைக்கும் ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இதை மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துருக்காங்க. அதில் இருக்க ஒவ்வொரு டயலாகும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸில் சாண்ட்லர் பிங் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர், அது வந்து மேத்யூ பெரி பண்ணியிருப்பாரு. மேத்யூ பெரிய வந்து நமக்கு தெரிஞ்சது எப்படின்னா பயங்கர ஃபன்னியான சர்காஸ்டிக்கான ஒரு பர்சன், செம்ம டைமிங் சென்ஸு. அண்டு பொதுவாக நம்பக்கூடிய ஒரு மித் ஒன்று இருக்கு இல்லையா, நல்லா காமெடி பண்ணுற பசங்களை வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது பையனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரலாகவே நம்மளை சுற்றி யாராவது காமெடி பண்ணுறாங்க, அந்த மொமெண்ட்டை வந்து லைட் ஆக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு மேத்யூ பெரி ஆர் சாண்ட்லர் பிங்க்கு வந்து இந்த உலகம் ஃபுல்லாக நிறைய பேரோட ஹார்ட்டில் ஒரு ஸ்பெஷல் ஸ்பேஸ் உண்டு. ஏன்னா அத்தனை முறை வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸ் பார்த்தவங்களுக்கெல்லாம் அப்படி சிரிச்சு நம்ம லைஃப்பில் என்ன நம்ம கோத்ரூ பண்ணுறதாலும் சரி, இந்த லாக்டவுனில் கூட நான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸை. ஸோ வந்து எனக்கு நான் ரொம்ப லோவஸ்ட் ஆஃப் த லோஸில் இருக்கும்போது கூட ஐ வாட்ச் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன பார்க்குறதுன்னு தெரியல, எதுக்குமே மூட் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்து என்னோடய டேஸை லைட்டர் ஆக்கிட்டு நான் தூங்க போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பர்சன் சாண்ட்லர் பிங். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் அந்த சர்க்காசம்னு ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜோடைய ப்ரொஃபைல் பிக்சரில் இருக்கக்கூடியதே இந்த பர்சன் தான். ஏன்னா அந்த காமெடிக்கும் அந்த டைமிங்க்கும் பேர் போன ஒரு ஆள். ஆனால் இவருடைய இன்னொரு முகத்தை வேறு யாரும் காமிக்கல. அவரே ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காரு. ஜென்ரலாக ஒரு ஆட்டோபயோகிராஃபியில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் இது சூப்பராக பண்ணேன்னு சொல்லி பயங்கர ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் இருக்கும். இந்த ஆட்டோபயோகிராஃபியில் அப்படி இல்லை. இது படித்து முடிச்சதுக்கு அப்புறமா சம்வேர் எனக்கு வந்து இனிமேல் என்னால் ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்த மாதிரி பார்க்க முடியாது. இனிமேல் நான் இது வரைக்கும் சிரித்த இடத்துல என்னால் சிரிக்க முடியுமான்னு தெரியல. சொல்லப்போனால் எனக்கு சாண்ட்லர் பிங்கை இனிமேல் பிடிக்குமானே தெரில அப்படின்னு ஒரு டவுட் வர அளவுக்கு ஒரு புக்காக இந்த புக் இருந்தது. அப்படின்னா இந்த புக்கில் இருந்தது. சரி, உங்களுக்கு சாண்ட்லர் பிங் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஜென்ரலாக நம்ம ஒரு ஸ்டாரை பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஸ்டார் மேலே பைத்தியம் ஆகிடுவோம். தளபதினு சண்டை போடுற அளவுக்கு நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தங்களுக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் போய் ஃபைட் பண்ணுவோம். அவங்கள பற்றி யாராவது அவதூறாக சொன்னால் கண்டிப்பாக அவங்க போய் நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே சண்டை போடுவோம். ஆனால் இவரை பற்றி இவரே தான் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஸோ யாருக்குள்ளேயும் நம்ம போய் சண்டை போட முடியாது. நம்ம இவரை பற்றி இவ்வளோ நாள் பில்ட் பண்ண இமேஜோடு தான் நம்ம சண்டை போடணும். ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். சாண்ட்லர் இஸ் நாட் மை எக்ஸ். இவ்வளோ நாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்போ வந்து எனக்கு பிடிக்கல, அவன் கழுவி ஊற்ற போகிறேன், அந்த மாதிரி கிடையாது. சம்வேர் இந்த புக்கை படித்த இல்லை இந்த ஆடியோ புக்கை கேட்டு நிறைய பேருக்கு தோணுன ஒரு விஷயம் நான் சொன்ன விஷயம்தான். என்னால் இனிமேல் சாண்ட்லர் பிங்கை பார்க்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ பெரி தெரிவார் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் ஃபெனட்டிக் அண்ட் உங்களுக்கு வந்து சாண்ட்லர் பிங் வந்து உங்களுடைய சேவியர், உங்களோட டார்க்கஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் உங்களை சேவ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரை பற்றி எந்த ஒரு அவதூறான கருத்துக்களும் எனக்கு கேட்க விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்காதீங்க, இந்த புக்கு நீங்கள் படிக்காதீங்க, அண்ட் ஒரு ஆடியோ புக்கையும் கேட்காதீங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் பார்க்குறோம். அந்த ஒரு ஹீரோ வந்து ஒரு தப்பு பண்ணுறாரு அப்படின்னா அவர் தப்பு பண்ணுறாருன்னு ஒத்துக்கும் போது அந்த ஹீரோ இன்னும் பெருமடங்கு பெருசாக தான் ஆகுறாரு. பட் ஒரு சில படங்களில் அவர் தப்பு பண்ணல, அது பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு காமிக்கும்போது நமக்கு கோவம் வருது. இவர் எப்படின்னா அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் பண்ணேன் அப்படிங்கிறத தப்பு சரிங்கிறத தாண்டி ஒரு மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக அவர் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பட் அதில் அடி வாங்கினவங்களை யோசிச்சு பார்க்கும்போதும் இல்லை இது சரி கிடையாது, எனக்கு இது ஒருத்தங்க பண்ணியிருந்தாங்கன்னா என்னால் அவங்கள மன்னிச்சிருக்க முடியாது அப்படின்னு யோசிக்கும் போதோ அவர் மேலே லைட்டாக அந்த கோவம் ஹேட்ரட் வரல. பட் எனக்கு தெரிஞ்சு படிக்கும்போது அந்த இன்டென்ஸ் இமோஷன்ஸ் இருந்தது. பட் அதுக்கப்புறம்
இட் ஃபேடட் அவே. ஸோ சம்வேர் வந்து அவரை பற்றின விஷயங்கள அவரே வந்து வெளில ஓப்பனாக சொல்கிறாரே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக ஷுடன்ட் வி ஆக்சுவலி எம்ப்ரேஸ் த திங் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் அப் டு யூ வெதர் ஆர் நாட் டு பிக் திஸ் புக். பட் அந்த புக்கில் என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச இந்த ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சு அந்த புக்கோட பேரை ஆரம்பிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், லவ்வர்ஸ் அண்ட் தி பிக் டெரிபிள் திங் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸில் ஆப்வியஸாக அவருக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு லைக் 3rd கிரேட்லேருந்தே அவருக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் இப்படி பேசுவாங்களாம். குட் இட் பி எனி மூவனி அந்த மாதிரி அவங்க தான் பேசுவாங்களாம். ஸோ அவங்க பேசின அந்த ஒரு ஸ்லாங் தான் அவருக்கு வந்து $1,000,000 சம்பாதிச்சு கொடுத்தது அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அவங்க இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ரீசெண்டாக கூட இந்த புக்குக்கான ப்ரமோஷன்ஸில் அந்த 2 பேரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க பெருசாக அந்த அட்டென்ஷன் சீக்கிங் இல்லை, அந்த என்ன சொல்கிறது, லைம் லைட் விரும்பக்கூடிய ஒரு ஆட்கள் கிடையாது. பட் அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து அவர் இப்பவும் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த நைஸ் திங்ஸாக இருக்குது. ஏன்னா இவர் எழுதியிருக்கிறத பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட நம்மளால இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ தட் ஆல்சோ மீன்ஸ் சம்வேர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வில் ஸ்டே வித் திஸ் வெதர் ஆர் நாட் வி ஆர் குட். ஸோ நம்ம கேவலமான ஒரு ஜந்துவாக இருந்தாலுமே அவங்க கூட இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை அப்படிங்கிறது இதில் தெரியுது. ஸோ அவங்க 2 பேரில் பார்த்தா ஒன்று இவருக்கு இந்த பல $1,000,000 இவர் சம்பாதிக்கிறதுக்கான அந்த ஆக்சன்ட், அந்த ஸ்லாங் அதுவே வந்து அவங்க கிட்டேருந்து தான் வந்திருக்கு. பட் அவங்களோட தான் அவர் ஃபஸ்ட்டு சரக்கு அடிச்சிருக்காரு. அதுக்கு அவர் இப்போவே வந்து கடுப்பு, அவர் டே உங்களால் தான்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. பட் அவர் என்ன அந்த விஷயத்தில் மீன் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவருக்கு கிடைச்ச நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற சீரீஸில் அவர் எப்படி போய் லேண்ட் ஆனார். அண்ட் இதுக்கப்புறம் வந்து அவருக்கு எவ்வளோ லவ்வர்ஸ் இருந்தாங்க அந்த இனிஷியல் ஸ்டேஜில். அப்போ அவர் எவ்வளோ இன்செக்யூர்டாக இருந்தார். அண்ட் ஒன்ஸ் மனி, ஃபேம் எல்லாம் வந்ததுக்கப்புறமா அவருடைய லவ்வர்ஸ் ஜூலியா ராபர்ட்ஸை டேட் பண்ணியிருக்காரு, நிறைய டாப் விமனை டேட் பண்ணியிருக்காரு, ஃபேமஸான பீப்புளை. ஸோ இவங்களெல்லாம் டேட் பண்ணது, அதுக்கப்புறம் இந்த காசு, இந்த பங்களோ, வீடு, பணம் எல்லாம் இருந்தது. ஆனால் என் வாழ்க்கையில் நிம்மதியான தூக்கம் இருக்குல்ல, எனக்கு வந்து இப்போ வரைக்கும் ஒரு லைஃப் பார்ட்னர் இல்லை அப்படிங்கிறது இந்த புக்கில் எண்டில் வரைக்கும் அவர் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்கார். சம்வேர் ஹி கீப்ஸ் ஆன் சேயிங் என்ட்டு இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னா இது எல்லாத்தையுமே கொடுத்துருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா தான் தெரியுங்கிறதுக்காக எல்லாரும் இங்கே வரணும்னு ஆசைப்படுறாங்க. பட் இங்கே வந்து அடி வாங்கிட்டு நான் உட்காந்துட்டு சொல்கிறேன், இவ்வளோ பெரிய பங்களாவில் எனக்கு தனிமை தான் இருக்குது, இங்கேருந்து ஒரு நல்ல வியூ இருக்குது, ஆனால் அந்த வியூவில் எனக்கு லோன்லியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சொல்கிறாரு. இவ்வளோ லவ்வர்ஸ் இருந்தவர் ஏன் இப்போ வரைக்கும் சிங்கிளாக இருக்கார்? அண்ட் இவ்வளோ காசு இருக்குது, பணம் இருக்குது, ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு $7,000,000 மேலே அவர் வந்து ரீஹேப் சென்டர்ஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அவரோட அடிக்ஷன் ப்ராப்ளம்ஸ்னால. ஏன் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்களே, இத்தனை பேரும் ஒரு ஸ்டாப் பண்ண முடியலையா? இல்லை இந்த ஃபேன்சியான இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் இது வந்து ரொம்ப காமனான விஷயமா? இதுக்கான பதில்கள் எல்லாமே இந்த புக்கில் இருக்குது. முதல்ல இந்த சேனலில் பிங் எப்படி வந்து பிறந்தார், மேத்யூ பெர்ரி பிறந்தது எப்போ அப்படின்னா, அதுலேயே வந்து நிறைய ஒரு ட்ரொமேட்டிக்கான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஃபேமஸான ஒரு 2 பீப்புளுக்கு லைக் அவங்களோட ஏரியாவில் அவங்க ஃபேமஸ் அந்த மாதிரி ஒரு 2 பீப்புளுக்கு வந்து அவர் பிறக்கிறாரு. ஆனால் பிறந்தோடனே அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா போய் டாக்டர்கிட்ட போய் சொல்யூஷன் கேட்கும்போது அவங்க வந்து ஒரு ட்ரக்கை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ட்ரக்கு சாப்பிட்டா குழந்தை அழுகி நிறுத்திடும் அப்படிங்கிறது உண்மை. இது வந்து 30 டேஸ்லேருந்து 60 டேஸ் வரைக்கும் அவர் வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறேன்னா, என்னோட ட்ரக் அடிக்ஷன் வந்து இட் ஸ்டார்டட் ரைட் தேர். அண்ட் இப்போ வந்து எனக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறதோ, இப்போ வரைக்குமே ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேலே நான் கண்டினியூஸாக ஒரு நாளில் தூங்கினதில்லை. எனக்கு டிஸ்டர்ப் ஸ்லீப் தான் ரொம்ப ஜாஸ்தி. நான் அதுவும் வந்து பிளேஸ் வித் மை என்ன சொல்கிறது, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இது எல்லாத்துலேயும் இது ப்ளே அப் பண்ணுது. எனக்கு இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஆனால் என்னோடய அம்மா அப்பா என்னால் ப்ளேம் பண்ண முடியல. என்கிட்டயும் வந்து ஒரு டாக்டர் வந்து கோட்லாம் போட்டு வந்து இதுதான் பண்ணுனாங்க, நானும் என் குழந்தைக்கு அதானே பண்ணியிருப்பேன். அதுவும் பேக் தென் நமக்கு வேறு எந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. யாரும் என்ன சொல்கிறாங்களோ அதான் நம்ம கேட்போம். ஸோ அப்போது நாங்கள் அதை கேட்டு இவங்க பண்ணாங்க. பட் அது என்னோடய பாடியில் பயங்கரமான சேஞ்சஸ், என்னோடய அடிக்ஷன் ப்ராப்ளம்க்கு அப்பமே அது வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு வச்ச மாதிரி அப்போ இட் ஸ்டார்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு 1 வயசு இருக்கும்போதே அவங்க அம்மா அப்பா பிரிகிறாங்க. அவங்க அப்பா வந்து ஹி காஸ் டு லாஸ் ஏஞ்சலஸ், அவங்க அம்மா வந்து கனடாவில் இருக்காங்க. ஸோ அந்த பார்டர்லேருந்து எங்கள் அப்பா ஃபைனலி விட்டுட்டு போகும்போது எனக்கு தெரியாது ஹி இஸ் நெவர் கோயிங் டு கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சிங்கிள் மதர் கூட வளர்றாரு. அண்ட் அவங்க அம்மா வந்து இப்போ இருக்க கனடா பிரசிடென்ட் ஜஸ்டின் ட்ரூடோவுடைய அப்பாவோட ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இவங்க அம்மா பயங்கர பாப்புலர் ஆகுறாங்க. ஒன் பிகாஸ் ஷி இஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் எப்போவுமே வந்து பிரைம் மினிஸ்டரோட இருக்காங்க அப்படிங்கிறனால பயங்கர பாப்புலர் ஆகுறாங்க. ஸோ இது அவர் வந்து இப்போ வரைக்கும் சொல்கிறாரு. இப்போ வரைக்கும் நான் வந்து நிறைய ஃபேமஸான விமனை டேட் பண்ணதுக்கான காரணம்
ஆர் என்ன வேணான்னு சொன்னவங்க பின்னாடி நான் சுத்திக்கிட்டே இருந்ததுக்கான காரணம் என்ன அப்டின்னா, அதுக்கான வெத வந்து எங்க அம்மாகிட்ட இருந்து தான் வந்துச்சு. ஏன்னா, எங்க அம்மா அழகா இருந்தாங்க. ஒரு பிரைம் மினிஸ்டரோட வொர்க் பண்றாங்க. அவங்க ஒரு ரூம்குள்ள வந்தாங்கன்னா, எல்லாரும் அவங்கள தான் பார்ப்பாங்க. நான் அவங்க பின்னாடியே நடந்து போவேன். ஆனா, எங்க அம்மா என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. சம்வேர் எங்க அம்மாவோட அட்டென்ஷன் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த அட்டென்ஷன் கிடைக்காததுனால, எனக்கு யார் யாரெல்லாம் அட்டென்ஷன் கிடைக்கலையோ, அவங்களோட அட்டென்ஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டேன். அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அண்ட் இப்போ நம்ம வந்து அவரோட ஹியூமர் சென்ஸ பயங்கரமா என்ஜாய் பண்றோம் அப்படின்னாலுமே, அந்த ஹியூமர் சென்ஸ் வந்ததுக்கான காரணமா அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு மாரி இன்விசிபிளா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா, எங்க அம்மாக்கு அடுத்து ஷி காட் மேரிட் டூ சம்மன். அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. எங்க அப்பா வேற ஒரு ஊர்ல இருக்காரு. அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. எனக்குன்னு யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் ரொம்ப இன்விசிபிளா இருக்க மாரி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் ஜோக் பண்ணுவேன். நான் காமெடி பண்ணா எல்லாரும் என்ன பார்ப்பாங்க. ஸோ சம்வேர் எனக்கு தெரிஞ்சது நான் ஜோக் பண்ணினா கண்டிப்பா பீப்பிள் என்ன பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அட்டென்ஷனுக்காக நான் வந்து அந்த ஜோக்ஸ யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். லேட்டர் ஆன் இட் பிகேம் மை ப்ரொஃபஷன். ஆனா அப்பவுமே வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது ஏதோ வந்து ஃபர்ஸ்ட் படமோ ஐ டோன்ட் ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். ஸோ அந்த படம் பண்ணும்போது அவர்கிட்ட சொன்னாங்க, "நீங்க ஜோக்லாம் பண்ண வேண்டாம். நீங்களா இருங்க" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது வந்து அவங்களுக்கு தெரியாது ஹவ் மச் இட் மென்ட் டூ தெம். ஆனா இட் மென்ட் அ லாட் டூ மீ. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஃபேம் குடுத்துச்சு. பட் சம்வேர் நான் ஒரு செட்டுக்கு போறேன். நீங்க அந்த ஜோக்லாம் பண்ணீங்கல்ல, சாண்ட்லர் பிங்லாம் இருக்கீங்களா, அதெல்லாம் வேணாம். நீங்களா இருங்க. நீங்களா இருந்தாலே சூப்பர்ன்னு ஒருத்தவங்க சொல்லும்போது எனக்கு அவ்ளோ இதா இருந்தது அப்டின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. பட் அவரோட பீக் என்னதான் இந்த ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு எப்படி கிடைச்சது? ஏன்னா அவருக்கு வந்து வேற ஒரு சீரிஸ்ல வந்து ஆப்ஷன் கிடைச்சு, அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு, அது வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம். பட் அது நல்லாவே இல்ல அப்டிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. வேறஸ் அவர சுத்தி இருக்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆடிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பர்ட்டிகுலர் கேரக்டர் வந்து இவர் படிச்சு பார்க்கும்போதே, ஐய்யயோ! இது நான் தான் அப்டிங்கிற மாரி நான் ஃபீல் பண்ணேன். ஆனா, நான் வேற ஒரு தடவ சைன் அப் பண்ணதுனால எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. நான் போய் ஒரு ஆடிஷன் கூட அட்டெண்ட் பண்ண முடியாதுன்னு என் மேனேஜர் சொல்ட்டாங்க. ஸோ, அதனால என்கிட்ட மத்த பேர்லாம் வந்து கேட்பாங்க. "ஏய் ஷாண்ட்லர் இந்த இந்த ரோல் எப்படி பண்றதுன்னு எனக்கு சொல்லிக் குடுங்களேன். ஷாண்ட்லர்ன்னு ஒரு ரோல் இருக்கு. இது உன்ன மாரியே இருக்கு. ஸோ, நீ சொல்லி இத நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்?" அப்படிலாம் வந்து கேட்பாங்களாம். அதுக்கெல்லாம் இவரு ஹெல்ப் பண்ணும்போதெல்லாம் அப்படியே அப்படின்னு இருக்குமாம். பட் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசி வரைக்கும் அந்த ரோல் ஃபில் ஆகவே இல்ல. பட் இந்த ஷோ வந்து டேக் ஆஃப் ஆகல அப்படிங்கிறது ஃபிரெண்ட்ஸ் ப்ரொடியூசர்ஸ் பார்க்குறாங்க. அண்ட் ஃபைனலி சாண்ட்லர் பிங்க் ரோலுக்கு மேத்யூ பெரிய வந்து ஆடிஷன் பண்ண வைக்கிறாங்க. கடைசியா இந்த ஃப்ரெண்ட்ஸ் சீரிஸ்ல லாஸ்ட்டா வந்து அவங்க வந்து வேலைக்கு எடுத்த ஒரு ஆள், அதாவது காஸ்ட் பண்ண ஒரு ஆள் அப்டின்னா மேத்யூ பெர்ரி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சீரிஸோட லாஸ்ட் டயலாக் இஸ் ஸ்போக்கன் பை மேத்யூ பெர்ரி. அதுவும் வந்து அவரே கேட்டிருக்காராம். பிகாஸ் அவரோட இந்த அடிக்ஷன் ப்ராப்ளம்லாம் அவர் கோ த்ரூ பண்ணிட்டுருக்க பீரியட்ல சம்வேர் ஃப்ரெண்ட்ஸுக்காக மட்டும் அவர் நெறைய எஃபோர்ட் போட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து மோனிகாக்கும் இவருக்கும் கல்யாணம் நடக்கிற அந்த ஒரு பர்ட்டிகுலர் சீசன்ல அவர் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருந்திருக்காரு. ஸோ எங்கே இந்த ரீஹேப்லேருந்து இந்த என்ன ஆம்புலன்ஸ் மாரி ஒரு இதில அவர கூட்டிட்டு வருவாங்களாம். முடிச்சுட்டு அதிலேயே அவர் போவாராம். ஸோ அந்த அளவுக்கு இஃப் வி ஹேட் ஒன் பர்ப்பஸ் டு வேக் அப் த நெக்ஸ்ட் டே டு ஆக்சுவலி கம் பேக் ஆஃப்டர் த ரீஹேப் அப்படின்னா இட் வாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த செட்லேயுமே வந்து கோர்ட்னி காக்ஸோ இருக்கட்டும், இல்ல ஜெனிஃபர் ஆனிஸ்டனா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து இவருக்கு பின்னாடியே வந்து அவங்க 2 பேரும் ஃபிட்னஸ்ல பயங்கர இதா இருந்ததுனால, அங்கே பின்னாடியே வந்து இந்த எலிப்டிக்கல், இந்த சைக்கிள் இதெல்லாம் வச்சிருப்பாங்களாம். ஒர்க் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அது இட் கேவ் ஹிம் நைஸ் பூஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஒரு சில சீன்லலாம் வந்து அவர் ஆல்மோஸ்ட் தூங்க போற மாரி இருக்கும்போதெல்லாம் வந்து ஜோயி ஹெல்ப் பண்ணா. அந்த மாரிலாம் சொல்லிட்டு எல்லார பத்தியும் ஒரு ஆக்சுவலி பேசியிருந்தாரு. இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு என்னன்னா, அந்த சீசன் 1 பண்ணும்போது வந்து கோர்ட்னி காக்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் பாப்புலர். இவங்க யாருமே அவ்ளோ பெரிய ஆளா ஆகல. அப்ப வந்து அவங்க சொன்னாங்களாம், இந்த மாதிரி இங்க யாரும் ஸ்டார் இல்லாத மாரி நம்ம வந்து பழக வேண்டாம். வி ஷுட் ஆல் பழகிஃபை ஆஸ் இஃப் நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க அப்ப இத சொல்றது வந்து இட் இஸ் அ பிக் திங் ஃபார் மீ. அது வந்து இட் ஹெல்ப்ட் அஸ் ஆல் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தேர் வாஸ் ஒன் பீரியட் வேர் ராஸுக்கு வந்து பயங்கரமான செம்ம ரெஸ்பான்ஸு அண்ட் வந்து அவருக்கு அதிகமா சேலரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்த சீசன்ல அப்படின்னு இருக்கும்போது, ராஸ் இவங்க எல்லாரையும் கால் பண்ணி சொன்னாராம் இந்த மாதிரி, "இங்க பாருங்க எல்லாரும் வந்து ஒரே சேலரிக்கு நம்ம வந்து சைன் அப் பண்ணுவோம். லெட்ஸ் நாட் ஆஸ்க் ஃபார் ஒருத்தங்களுக்கு ஜாஸ்தி, ஒருத்தங்களுக்கு கம்மி" அப்படின்னு சொன்னாராம். ஸோ அதான் ஷாண்ட்லர் வாஸ் சேயிங், இப்ப நான் ஒரு வேள அந்த பொசிஷன்ல தானே அத பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியல. இருக்கிறதுல யாருக்கு காசு ஜாஸ்தியா போகும்னா ராஸுக்கு தான் போகும். ஆனா அவரே கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாரும் ஒரே சேலரிய வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் இட் ஹெல்ப்ட் அ லாட் அப்படின்னு அப்ப சொல்லியிருக்காரு. பட் தேர் வேர் லாட் ஆஃப்
பொறாமை இஸ் ஆல்சோ இன் பிட்வீன், ஜஸ்ட் ஹி இஸ் ஜஸ்ட் பீயிங் ஹியூமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தட் இஸ் வேர். ஏன்னா சம்வேர் வந்து அவர் ஷாண்ட்லர் வந்து இந்த ஃப்ரெண்ட் சீரிஸ்லாம் முடிச்சுட்டு ரீசெண்ட் ஐ திங்க் ஃபியூ இயர்ஸ் அகோ அவர் வேறு ஏதோ ஒரு சீரீஸ் வந்து சைன் அப் பண்ணும்போது அவர் கொடுக்குற சேலரி ரொம்ப ரொம்ப கம்மியாக. அப்போ தான் அவர் கேள்விப்படுறாரு ஜோய்க்கு வந்து அதை விட ஒரு 4 டைம்ஸ் அதிகமாக வந்து ஜோயினே ஒரு சீரீஸ் வந்துச்சு, அதில் வந்து அவருக்கு பயங்கர காஸ்ட் ஜாஸ்தி போல இருக்குது. அதெல்லாம் இவர் நோட் பண்ணி வச்சு அதெல்லாம் இதில் எழுதியிருக்காரு. ஸோ ஒரு பக்கம் இந்த புக்கு படிக்கும்போது ஓகே நம்மளுடைய ஃபேவரட் ஷாண்ட்லர் பிங் அவர் வந்து இவ்வளோ கோ த்ரூ பண்ணியிருக்காரு. அவரோட பாடியில் எவ்வளோ ஆப்ரேஷன், அடிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி ஏன் உனக்கு பிடிக்கலன்னா விட வேண்டியது தானே அப்படின்னு ஒன்று சொல்ல முடியாத அளவுக்கு அடிக்ஷனுடைய பவர் என்ன, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இந்த புக்கை எழுதுனதுக்கு காரணமாகவும் அவர் அதான் சொல்கிறார், இதெல்லாம் நான் பண்ணேன், இந்த மாதிரி அடிக்ஷனில் இருக்கவங்களுக்கு நீங்கள் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். தேர் ஆர் ஸோ மெனி பீப்புள் ஹூ ஆர் லூசிங் தேர் லவ்ட் ஒன்ஸ் டு அடிக்ஷன். ஸோ அதனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ரேதர் தென் டெல்லிங் தெம். இல்லைனா அவங்கள வந்து ஷேம் பண்ணுறதை விட்டுட்டு அவங்களாலேயுமே அவங்கள ஹெல்ப் பண்ண முடியலங்கிறனால தான் இந்த பொசிஷனில் இருக்காங்க. டூ சம்திங் அபவுட் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் இதை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை இஃப் யூ ஆர் சம் ஒன் ஹூஸ் ஹேண்ட்லிங் இந்த மாதிரியான அடிக்ஷன் ப்ராப்ளமோட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் அலோன் பட் சீக் ஹெல்ப். என்ன மாதிரி நீங்களும் இருந்துடாதீங்க அப்படின்னு. ஏன்னா இவர் என்ன சொல்கிறேன்னா இவருக்கு பிடிச்ச இந்த ரிவர் ஃபீனிக்ஸ்னு ஒரு ஆக்டர். ஸோ அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட ஒரு படம் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ட்ரக்ஸ்னால தான் வந்து இறந்துருப்பாரு. அதெல்லாம் வந்து இவர் எப்படி பர்சனலாக பாதிச்சதுன்னு இவர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ட் இருக்குது, அந்த எக்ஸ்டென்ட் போகணுன்னு நான் பயந்துருவேன். அந்த எக்ஸ்டென்ட் போயும் பயப்படாமல் இன்னும் கண்டினியூ பண்ணுற ஒரு சில பேர் தான் அவங்களோட லைஃப்பை லூஸ் பண்ணுறாங்க. சம்வேர் அட்லீஸ்ட் நான் வந்து ஐ எம் தேங்க்ஃபுல் என்னால் அந்த இடத்துக்கு போயாவது நிறுத்திட முடியுது. சம்வேர் நான் ஒரு 120ல் போனாலும் இது தாண்டி போனால் செத்துருவேண்டா அப்படின்னு வரும்போது என்னால் நிற்க முடியுது. ஏன்னா இவருக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. இவரோட கட்டு, அதாவது ஒரு 10 நாள் மனுஷன் வந்து டாய்லெட்டே போகாமல் உள்ள இருக்க குடல் வெடிச்சு இவர் கோமாக்கு போய் அவ்வளோ இது எல்லாமே அடிக்ஷனால் எல்லாமே அவ்வளோ சஃபர் ஆகி அது எப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் காம்பவுண்டை தாண்டி அவர் வெளில வந்தோடனே ஏ வா ஷாண்ட்லர் பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஹி வாஸ் லைக் வெரி ஹெல்ப்லெஸ், வெரி ஹோப்லெஸ். அண்ட் அதுக்கு அவர் ப்ளேம் பண்ணிக்கிறது அவரை மட்டும்தான். ஆனால் சம்வேர் அவரை ப்ளேம் பண்ணிக்கிறத தாண்டி அந்த அடிக்ஷனுடைய கண்ட்ரோலையும் சொல்கிறார். இப்போது நிறைய பேர் சரக்கடிப்பாங்கங்க, அவங்க அப்பாவும் சரக்கடிப்பாராம். ஸோ அதனால் இவங்கெல்லாம் சரக்கடிப்பாங்க, நெக்ஸ்ட் டே தே வில் பி ஓகே, அவங்களால எஞ்சி ஆஃபீஸ் போக முடியும், அவங்களால மற்ற விஷயத்தை கண்டினியூ பண்ண முடியும். பட் எனக்கு அப்படி இல்லை. நான் ஒரு 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 தடவை ஆல்கோஹால் நான் கன்சியூம் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் தெர் இஸ் nothing that can control me. அந்த அளவுக்கு the addiction was very powerful. It wanted to kill me and I wanted to stay alive. இந்த ஒரு சண்டை தான் இத்தனை வருஷம் போயிருக்கு. அண்ட் என்னோட இவ்வளோ சக்ஸஸ், இவ்வளோ இந்த சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பில் பாதி நாள் ஹாஸ்பிட்டலில் ஹோப்லெஸ்ஸாக இவ்வளோ கஷ்டமாக இருந்ததுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எபிசோடே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இதில் தாடி வச்சுருப்பேன், ஒல்லியாக இருப்பேன், ஒரு இதில் குண்டுன்னு இருப்பேன், ஒரு இதில் கோட்டி இருக்கும், ஒரு இதில் மீசை இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதாக வந்து ஹீஸ் சேயிங். மீசை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஷாண்ட்லர் பிங். ஆமாம், அவருக்கு மீசை இருக்கலை. ஸோ அதனால் வந்து அது எல்லாத்தையுமே வந்து ஹீ இஸ் ஆக்சுவலி டோல்டு. ஸோ அது எல்லாமே அதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸில் என்ன நடந்துட்டு இருந்தது அவர் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அண்ட் இது படித்ததுக்கப்புறம் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா நான் இப்போ சேனலில் போய் சொல்லிட்டாரு நான் இதெல்லாம் பண்ணேன், பட் அது வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம், வாவ் ஹீ வாட் அ கை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருந்திருப்போம். நம்ம ஒரு ஸ்க்ரீன்லேயோ இல்லை வந்து நம்ம கேள்விப்படுற யாராவது ஒருத்தவங்களை பற்றி அவங்கள பற்றி நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு இமேஜ் இருக்கும், ஓகேவா? பட் நமக்கு அவங்கள பற்றி இத்தனை விஷயங்கள் பிடிச்சிருந்தாலுமே அவங்களோட பர்சனல் லைஃப்பில் அவங்க எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அதனால எனக்கு என்ன தோணுன்னா சம்டைம்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட அவங்களுடைய பார்ட்னர்ஸ் பற்றியோ இல்லை அவங்களோட ஃபேமிலியை பற்றியோ யாராவது இல்லைன்னா ஒரு எக்ஸ் ஆர் ஒய் பற்றியோ வந்து ரொம்ப இதை தப்பாக சொல்கிறாங்க, இல்லை அவங்க இவங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க போது நேச்சுரலி வில் ஸ்டாண்ட் அப் ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் ஐ ஃபீல் நம்ம அவங்களோட இந்த ஃப்ரெண்டோட பெட்ரூம்க்கு போய் வி கேன் நெவர் நோ வாட் ஹீ ஆர் ஷீ இஸ் கம்ப்ளீட்லி அப்படிங்கிறது நமக்கு என்றைக்குமே தெரியாது. ஸோ நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறத வச்சு யாரோ ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணுறதுங்கிறது ஐ ஃபீல் இட்ஸ் வெரி ராங். நம்ம ஃப்ரெண்டுக்கு எம்பத்தைஸ் பண்ணலாம், நம்ம ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணலாம், பட் பிலீவிங் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் 100% அப்படிங்கிறது வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஃபேர். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இவரோட 3rd கிரேட்லேருந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. இவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு அண்ட் இத்தனை விமன் அவர் ஹர்ட் பண்ணியிருக்காரு. ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஜஸ்ட் விமன். இவரோட அடிக்ஷனில் ஹெல்ப் பண்ண அத்தனை பேர் ஹீஸ் ஹர்ட். ஸோ அப்போ வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரோல் இன் இஸ் லைஃப் என்னவாக இருந்தது? ஒன் சைடில் ஐ எம் வெரி ஹாப்பி தட் தே ஆர் ஸ்டேயிங் லாங், இப்போ வரைக்கும் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. பட் இன்னொரு சைடில் டூட் திஸ் கை ஹேஸ் டன் ஸோ மெனி திங்ஸ், தப்பாக அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு, வாட் யூ கைஸ் வர் டூயிங் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரதான் செய்யுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும்
நம்ம யாரையுமே இவங்க குட், இவங்க பேட் அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் அதில வந்து நம்ம இதையும் பார்க்கணும். யாரையுமே நம்ம எடுத்தோனே கெட்டவங்கன்னு எப்படி சொல்லக்கூடாதோ, அதே மாதிரி வந்து எடுத்தோனே இவங்க சூப்பர் அப்படின்னு சொல்லி அவங்கள 100% நம்புறோம் அப்படின்னா, அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தான். அவங்க அதுக்கப்புறம் வந்து இஃப் தே ஆர் நாட் தட் பெர்சன்னா, அது அவங்க எதுவும் தப்பா பண்ணல. நம்ம நெனச்சுக்கிட்டோம் இவங்க இப்படின்னு. எனக்கே வந்து எப்பவுமே வந்து உங்களோட ஃபேவரைட் ஹீரோ யாரு? ஃபேவரைட் ஹீரோயின் யாரு? அப்படிலாம் கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, வாட் இஃப் எனக்கு என் லைஃப்ல ஒரு சில நபர்கள் பார்த்துருக்கேன். ரொம்ப கேவலமா பிஹேவ் பண்ணியிருக்காங்க. இப்ப இவங்க நாளைக்கு ஒரு பாப்புலரான ஒரு ஹீரோயினாவோ, இல்ல ஒரு ஹீரோவாவோ ஆகும்போது, தி என்டையர் வேர்ல்ட் இஸ் கோயிங் டூ செலிப்ரேட் தெம். பட் அவங்களோட சக்சஸ செலிப்ரேட் பண்ணலாம். பட் ஆர் தி குட் ஹியூமன் பீயிங்ஸ்? அண்ட் அவங்க குட் ஹியூமன் பீயிங்ஸா இல்லாதபோது, இத்தன பேரோட செலிப்ரேஷன் will do so much harm to their Monday. No, they're going to hurt a lot of people in the process. அது இன்னும் கேரி ஆன் ஆயிட்டே தான் இருக்க போகுது. ஸோ சம்வேர் there comes a question whether it is okay to blindly support anybody for that matter. It could be me, it could be our parents, our kids, our friends, the stars, the politicians, anybody. யாரோ ஒருத்தவங்களுக்காக நம்ம பிளைண்டா சப்போர்ட் பண்றது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறதுக்கு இந்த புக் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள். ஐ திங்க் வி ஷுட் ஆல் தேங்க் மேத்யூ பெரி ஃபார் திஸ் பிகாஸ் ஏன்னா இந்த புக்கை படிச்சுட்டு எல்லாரும் என்னை 100% நல்லவங்களா எடுத்துப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக நினச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. தெர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் இன் எவ்ரி சாப்டர் வேர் வி ஃபீல் மேத்யூ பெரி இஃப் யூ ஆர் மை ஃப்ரெண்ட் ஆர் இஃப் யூ டிட் திஸ் டு மீ எனக்கு இதை பண்ணியிருந்தீங்கன்னா திங்ஸ் வுட் ஹவ் பின் டிஃப்ரெண்ட். அண்ட் உங்களை நான் மன்னிச்சிருப்பேனா இருக்கும். ஆனால் அந்த பேகேஜ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்காக இந்த எஃபர்ட் போட்டு அந்த 2 வருஷம் எஃபர்ட் போட்டு அந்த பொண்ணு இருப்பாங்கல்ல, அந்த பொண்ணுக்கு பற்றி இவர் எழுதிட்டு இவர் போயிட்டாரு. அந்த பொண்ணோட ஃப்யூச்சர் ரிலேஷன்ஷிப்பில் இவர் பண்ண அந்த டேமேஜோட எஃபெக்ட் எவ்வளோ இருந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்ம லைஃப்பில் யாரையோ ஹர்ட் பண்ணிட்டோ இல்லை ஹர்ட் ஆயிட்டோ அதுக்கப்புறம் இந்த ஸ்காரை கேரி ஆன் பண்ணிட்டு ஒரு விஷயம் நடக்குது இல்லை, அந்த இது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருந்துட்டு தானே இருக்கும். ஸோ இப்போ இவர் ஜூலியா ராபர்ட்ஸ் பற்றி இவர் எழுதியிருக்காரு. ஐ வாஸ் ஒண்டரிங் ஜூலியா ராபர்ட்ஸ்க்கு இது படிக்கும்போது எப்படி இருந்திருக்கும். அப்போ நான் வந்து when I was getting that Oscar award, when the entire world or whoever loved me were all celebrating, you were feeling something negative அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? இல்லை what kind of feelings she would have had or the rest of the women in the book? இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை இவரோட அம்மா அப்பாவே, ஏன்னா அம்மா அப்பா வந்து இவர் சொல்லிட்டே இருக்காரு, ஐ டோன்ட் பிளேம் தெம்னு சொல்லிட்டே இருக்காரு. பட் சம்வேர் அந்த ஃபீலிங் ஆஃப் அபேண்டன்மெண்ட் எனக்கு சின்ன வயசுலேயே இருந்தது. வென் மை அப்பா லெஃப்ட் மீ வித் மை அம்மா, ஆர் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நியூ ஃபேமிலி, எங்கள் அப்பாவுக்கு ஒரு நியூ ஃபேமிலி வரும்போது ஐ ஃபெல்ட் திஸ், ஆர் எங்கள் அம்மா அந்த ரூமில் என்னை பார்க்காதது. இப்போ ஆக்சுவலி பார்த்தா இத்தனை விமனை டேட் பண்ணி காயப்படுத்துறதுக்கான காரணம் எங்கள் அம்மா என்னை பார்க்காதது அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே வந்து காரணம் சொல்லும்போது ஹவ் இட் ஃபீல்ஸ் அவங்க அம்மாவுக்கு எனக்கு தெரியல. பட் ஆப்வியஸ்லி யார் ஒருத்தவங்க ஓப்பன் அப் பண்ணாலும் அதில் ஹர்ட் ஆகிறவங்க கண்டிப்பாக நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. இந்த புக்கில் வந்து ஒரு கேரியவே ஒரு டேக் அவே எடுத்துக்கணுன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஒன் திங், நோபடி இஸ் 100% குட், நோபடி இஸ் 100% ஈவில். ஸோ யூ கான் ஜஸ்ட் புட் சம்படி இன் அ பாக்ஸ் இவங்க இப்படி இப்படின்னு. அண்ட் ஆல்சோ just because somebody is successful, it doesn't mean they are successful in their personal life also. It doesn't mean they're very happy. And just because somebody is unsuccessful, that doesn't mean that they are weak. They are என்ன சொல்கிறது, they are not அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ப்ராபப்ளி ஒரு ஃப்ரெண்டுக்கு காயம் ஏற்படும் போது திஸ் பர்சன் ஸ்டுட் அப் ஃபார் தட் பர்சனாக இருக்கலாம், தி அதர் பர்சன் வுட் ஹவ் கான் ஃபார் த சக்ஸஸாக இருக்கலாம். இவங்கள ஒருத்தங்களை செலிப்ரேட் பண்ணலாம், இவங்க யாருன்னே தெரியாமலே இருக்கலாம். திஸ் இஸ் ஹவ் த வேர்ல்ட் ரன்ஸ். அந்த அன்சங் ஹீரோஸ் தான் இங்கே நிறையா. இப்படி பாடப்படுற ஹீரோஸ் வந்து த பர்சன்டேஜ் இஸ் வெரி லெஸ். பட் எல்லா கோஷமும் நான் இங்கே கொடுத்துட்டோன்னா அந்த அன்சங் ஹீரோஸை நம்ம எப்போ தான் செலிப்ரேட் பண்ணுறது? ஸோ மேத்யூ பெரியோடைய இந்த பர்டிகுலர் புக் ஃப்ரெண்ட்ஸ், லவர்ஸ் அண்ட் த பிக் டெரிபிள் திங், இந்த புக் வந்து இட்ஸ் லைஃப் லெசன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஹூ வாண்ட்ஸ் டு பிகம் ஃபேமஸ், ஒரு வேல்யூஸ் இல்லாமல், மற்றவங்கள பற்றி யோசிக்காமல், மற்றவங்கள நம்ம ஹர்ட் பண்ணுறோமா இல்லையா, இது வெற்றி படிக்கட்டா இல்லை மற்றவங்கள மிதிச்சுட்டு மேலே போகிறோமா, இது எதுவுமே தெரியாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ பீஸ்ஃபுல் லைஃப் அப்படிங்கிறதுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள் இது. ஆனால் இப்போவும் பார்க்குறதுக்கு அவர் ஜாலியாக இருக்க மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெளில பார்த்து தெரியும். பட் இஃப் யூ ரீட் த புக் யூ வில் நோ. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பை அண்ட் ரீட் திஸ் புக் யூ கேன் பை ஃப்ரம் த லிங்க் பிலோ. 10 வருஷம் கழிச்சு நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு க்ரஷுக்கு வந்து கால் பண்ணேன். ஐ ஜஸ்ட் கால்ட் ஹிம் அண்ட் ஐ ஆஸ்ட், இப்படி தான் வலிச்சுதா நான் உன்னை விட்டுட்டு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் சம்மன் எல்ஸ் வாக்ட் அவுட் ஆஃப் மை லைஃப். என்ன ஒருத்தர் விட்டுட்டு போனாங்க,
அப்ப வந்து நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட்டு க்ரஷ்க்கு வந்து கால் பண்ணி கேட்டேன். அந்த மாரி நான் விட்டுட்டு போம்போது இப்படிதான் இருந்ததா? க்ரஷ்ன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்கூல் டேஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும்ல. ஸோ அந்த அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்கள நான் விட்டுட்டு போகும்போது இப்படிதான் கஷ்டமா இருந்ததான்னு சொல்லி நான் கால் பண்ணி கேட்கும்போது, ஹி வாஸ் லைக் ஆமா. அண்ட் தென் 10 வருஷம் ஆச்சே! இப்ப தான் கூப்பிட்டு கேட்கிறியா? அப்படிங்கிற மாரி கேட்டாங்க. பட் ஸ்டில் எனக்கு வந்து அது ரொம்ப ரிலீவிங்கா இருந்தது. ஏன்னா, மீன் ரிலீஃபா இருந்தது. ஏன்னா, ஆ சம்வேர் இத நானும் பண்ணியிருக்கேனே! அப்படின்னு இருந்தது. அத நான் ஓப்பன் அப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப லைட்டா ஃபீல் ஆச்சு. நீங்களும் மேத்யூ பெர்ரி மாதிரி யாராவது ஒருத்தங்கள ஹர்ட் பண்ணி அத ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்க அந்த பெர்சன் கிட்ட சொல்லலைனாலும், இஃப் யூ டூ வாண்ட் டூ ஓப்பன் அப், கன்ஃபெஸ் இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்ஜே அனந்த்யாகி என்ன Facebook, Instagram, Twitterல நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதே மாரி த புக் ஷோவையும் Facebook, Instagram, Twitterல நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த புக்க வந்து அவர் ஒரு 4 1/2 மணி நேரமாவோ, 5 மணி நேரமாவோ ஆடியோ புக்கா பண்ணியிருக்காராம் மேத்யூ பெர்ரி. பட் அவ்ளோ நேரம் உங்களால கேட்க முடியாது அப்படின்னா, இந்த மாதிரியான புக் ரிவ்யூஸ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேட்கறதுக்கு Spotifyல த புக் ஷோவுடைய பாட்காஸ்ட் எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. அதுக்கான லிங்க் கீழ இருக்கு. thebookshow.in அப்படிங்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறைய ஆட்டோபயோகிராஃபிஸ், ஃபிக்ஷன், த்ரில்லர்ஸ், அதுக்கப்புறம் சயின்ஸு, ஜாகிரஃபி அப்படிங்கிற மாதிரி பல ஜானர்ஸில் புக்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஜானரில் நீங்கள் புக் சஜஷன்ஸ் பார்த்து அந்த புக்கோட ரிவ்யூவை நீங்கள் பார்க்கலாம், கேட்கலாம், இல்லை அந்த புக்கை வாங்கி படிக்கலாம். ஓகே, பாய்.